சங்கீதம் முதல் வசனம். Psalm 133 133 verse 1. Behold, how good and how pleasant it is for brethren to dwell together in unity. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. போன மாதத்தில் விழிப்பு வாட்ச் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். கர்த்தர் இந்த மாதத்திலும் யூனிட்டி அதர்வைஸ் ஒன்னஸ் என்கிற தலைப்பில் யூனிட்டி என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு மனம் ஒற்றுமை. சொல்லுங்க, ஒற்றுமை. எத்தனை பேர் மேலே ஒற்றுமையாக இருக்கிறோம்? உண்மையாக கேட்குறேன். கர்த்தருடைய பண்டிகை முன்னாடி போகிறோம். கர்த்தருடைய பண்டிகை செய்திக்கு அப்புறம் யாருமே எனக்கு கோபம் இல்லை, எல்லாருமே நான் சமாதானமாக இருக்கிறேன், நான் ஒற்றுமையாக இருக்கிறேன் நம்மளால சொல்ல முடியுதா? வீட்டிலேயே சண்டை, 4 சொத்துக்குள்ள தான் புருஷன் மாதிரி இருப்பாங்க. ஆனால் பார்த்தா மூலையை திரும்பி போவாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. பேசாமல் இருக்கிறீங்க பாருங்க. ஒரு மனம். தேவ பிள்ளைங்க யார் இருக்கக்கூடாது? விரோதிகள் இருக்கக்கூடாது. சத்துருக்களை, உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை பகைக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக சொல்லுங்களேன். மாதத்தில் யார் மேலெல்லாம் வெறுப்பாக இருக்குதோ, யாரெல்லாம் நம்மளை வெறுப்பேற்றினாங்களோ, கடுப்பேற்றினாங்களோ அவங்கள நேசிக்க போகிறோம். சொல்லுங்க, நேசிக்க போகிறோம். சமாதானம் ஆகும். சொல்லுங்க, கை வேறு அல்ல ரொம்ப தேவைங்க. இயேசு வரும்போது நம்ம யார்கிட்டையாவது கோபத்தோட சண்டை போட்டுலாம் இருந்தோம்னா என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுப்பட்ட போகணும்னா நமக்குள்ள என்ன வேணும்? மன்னிக்கணும், மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளணும், மற்றவங்களோட சமாதானமாக இருக்கணும், மற்றவங்களோட ஐக்கியமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். சபைக்குள்ளே நம்ம எல்லாரும் வர்றோம், உண்மைதான். ஆனால் நம்ம எல்லாரோட ஒற்றுமையாக இருக்கிறோமா? ஒற்றுமையாக இருக்கிறோமா? அவங்களுக்கு பிடிக்காது. பக்கத்தில் போய் உட்கார சொன்னால் போய் உட்கார மாட்டாங்க. நான் பின்னாடி நின்று உட்கார போய் சொன்னால் பக்கத்தில் பார்க்குறாங்க, அவங்க பக்கத்தில் போய் உட்காரவா? அப்படின்னா என்ன இல்லை? ஒற்றுமை இல்லை. இதெல்லாம் மாறணும். கை வைத்து அல்ல லோய்யா. இது வெறும் பிரசங்கமாக பேசிட்டு போகிறது அல்ல. நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தோடு நம்ம ஜீவிக்கத்தான் கர்த்தர் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நல்ல கை வைத்து அல்ல லோய்யா. ஒரு முறை கூட வாசிக்கலாம். மறுபடியும் 1வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. சகோதரர் உடனே ஆண்களை தான் பைபிள் சொல்லிக்குது. எங்களுக்கெல்லாம் உண்மையில சொல்லாதீங்க, நீங்கள்லாம் உள்ள அடங்கி இருக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணணும். சொல்லுங்க, ஒருமித்து வாசம் பண்ணுகிறது நன்மையும் இன்பமும் ஆனது. அல்லேலூயா. பாருங்க, இந்த 132வது சங்கீதத்துக்கும் 133வது சங்கீதத்துக்கும் இருக்கிற ஒற்றுமையை பார்ப்பீங்கன்னா, 132வது சங்கீதம் தாவீது, ஆண்டவரே நான் ஒரு கூடாரத்தை பார்க்காம, உங்களுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, ஒரு உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு திரையை போடாம, ஒரு கூடாரத்தை நான் பார்க்காம என்ன செய்ய மாட்டேன்? தூங்கவும் மாட்டேன், என் படுக்கைக்கு போகவும் மாட்டேன் ஆண்டவரே சொல்லி அவன் பொருத்தனை பண்றான், ஆணையிடுறான். அதைத்தான் அந்த அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். அந்த ஆலயத்தை பற்றி அந்த தாவீதுக்கு அக்கறை இருந்தது. அந்த ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருப்பாங்கன்றதெல்லாம் அங்கே ஒவ்வொன்றா பேசிட்டு அவன் கடைசியில் 13-14 வசனங்களை பாருங்க. 132 13-14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினான். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்களேன். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சொல்றாரு, சீயோனை தெரிந்து கொண்டாராம், அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்புகிறாராம். அது மாத்திரமல்ல, அந்த இடம் அவர் என்றென்றைக்கும் தங்குகிற இடம். அதை நான் விரும்பினபடினால் அங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆமென். மனிதர்கள் நடுவே, என் கூட, உங்க கூட, நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் அப்பாவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நம்மோடு கூட என்றென்றைக்கும் தங்க விரும்புகிற ஒரு நல்ல தெய்வம். கை தட்டி நம்முடைய தெய்வத்துக்கு வாங்கி கொடுத்தீங்களா? நல்ல
என்ன காமிக்குது? 132வது சங்கீதம் நம்ம எங்க கூடி வருகிறோமோ, எங்க அவருடைய பிரசன்னத்துல வருகிறோமோ, அங்கே ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? என் நாமத்தினால 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன். கை வைத்து சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எங்க நடுவில் நீங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆனா இந்த 133வது சங்கீதத்தை நீங்க கவனிக்கும் போது நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு வருகிறோம். அதான் 132வது சங்கீதம். ஆனா 133வது சங்கீதம் கூடுதலா ஒரு மதிப்பை, ஒரு வேல்யூவை கூட்டி கொடுக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? dwelling together. ஒருமித்து வாசம் பண்ண. சொல்லுங்க, ஒருமித்து. சொல்லுங்க, ஒருமித்து. 132வது சங்கீதம், ஆண்டவர் ஆலயத்தின் நடுவே இருக்கிறார், நம்ம எல்லாரும் கூடி வருகிறோம், நல்லது. ஆனா 133வது சங்கீதம், நம்ம கூடுகிற இடத்துல ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த காலையில உங்களை பார்த்து இந்த இடத்துல யார்கிட்டயாவது சண்டை போட்டிருந்தா எஞ்சி போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேள்வி கேட்டா எத்தனை பேர் நம்ம செய்ய ரெடியா இருக்கணும்? நான் இவங்கிட்ட பேச மாட்டேன், அவங்க யார் தெரியுமா, அவங்க அப்படிப்பட்டாங்க இப்படிப்பட்டாங்கன்னு சொல்லி கோபம் வச்சிருக்கிறோமே, இந்த தருணத்தில் ஒரு நேரம் கொடுத்த எத்தனை பேர் நம்ம எழுதி போவோம்? அதுதாங்க ஒருமித்து வாசம். ஆண்டவர் அங்கேதான் இருக்கிறார், அங்கேதான் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறார். அம்மாவையா அல்லேலூயா. ஆரம்பத்திலேயே நெஞ்சில கையை வச்சு ஒரு வார்த்தை ஆண்டவர், அப்பா நீங்க யாரையும் ஞாபகப்படுத்துறீங்களே, அதனாலேயே எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. யாரோ நான் ஒன்றும் பண்ணல, அவங்க தான் அப்படி பண்ணாங்க, அவங்க தான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லாம எனக்கு ஞாபகப்படுத்துறீங்களே, முதல்ல இந்த ஆரம்ப நேரத்தில் நான் அவளை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் அவளை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு யார்கிட்டையும் விரோதி இல்லையா, நீங்கள் யார்கிட்டையும் கசப்பா இல்லையா, எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் யார்கிட்ட ஏதாவது இருந்தால் மன்னிச்சிடுங்க, விட்டுருங்க. ஒருமித்து வாசம் பண்ணும்போது அப்போ அவருடைய பிரசனத்தை நாம் அனுபவிப்போம். கையை செய்து ஆண்டவர் பயணிப்படுத்தலாம். நல்ல கைகளை செய்து கத்திர தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆதி சபையை பற்றின வார்த்தைகளை கவனியுங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 44, 45 நான் வாசிக்க கேட்கிறேன். அப்போஸ்தலர் 2:44, 45. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தை பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். தானியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவரும் தேவையானதற்கு தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒருமித்திருந்து விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்திருந்தார்கள். சொல்லுங்க, ஒருமித்திருந்து. நல்ல கை வைத்து சொல்லுவோம், ஒருமித்திருந்து. ஆதி சபை அங்கே என்ன இருந்தது? ஒரு மனம். 1வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் மரியாளோடும் சகோதரரோடும் கூட ஒரு மனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். கிட்டத்தட்ட 120 பேர் 10 நாட்கள் அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது, ஜெபமும் வேண்டுதலும் இருந்தது. அல்லேலூயா. ஒரு மனம் இருந்தாலும் ஜெபம் பண்ண முடியும். ஐயோ போட்ட ஜெபத்துல அழுகிறாங்களே, இந்த ஜெபத்துல உட்காரமான எச்சு ஓடிக்கிறதுக்கு ஒரு மனம் இல்லைன்னா அந்த நிலைமை வந்துடும். அதனால ஒரு மனம். சொல்லுங்க, வாய்த்திருந்து ஒரு மனம். 2வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. 2:1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். சொல்லுங்க, ஒரு மனப்பட்டு. 4வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்க. 4வது அதிகாரம் 32வது வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கைவேத்தி அல்லேலூயா. 5வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. 5:12. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். கைகளை வேறு எல்லாரும் வாசித்த 5 வசனங்களையும் பாருங்க. ஒரு மன
அற்புதம் அடையாளாகி நடந்ததற்கு காரணம், சப்பானி சுகமாகி எழுப்பி ஓடினதற்கு காரணம், அங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் நான் பார்க்கிற விஷயம் என்ன? விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம். உன் வீட்டில் ஒரு மனம் இருக்குதா? உன் வேலையில ஒரு மனம் இருக்குதா? சேர்த்து ஒரு மனப்பட்டு வேலையில ஓடினாதான் வேலை ஆசீர்வாதமா இருக்கும். குடும்பத்தில் ஒரு மனம் இருந்தாதான் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். நான் தெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நினைக்காத. யாரையும் மட்டம் தட்டி பேசாத. ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஒரு மனதை காத்துக்கொள், ஒருமையை காத்துக்கொள். சொல்ல ஒருமை. அது எப்படிப்பட்டதா? எப்படிப்பட்டது ஒற்றுமை? எப்படிப்பட்டது சொல்லுங்களேன். நன்மையும் சொல்லுங்களேன். சொல்லுங்க. எத்தனை இன்பம், எத்தனை நன்மை. மறுபடியும் சொல்லுங்களேன். ஒற்றுமையா இருப்பது, ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம், எத்தனை நன்மை. சொல்லுங்க. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். ஒருமித்து இருந்தா அங்கே நன்மை உண்டு, அங்கே இன்பம். ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். இங்கே இந்த வசனங்களை பார்க்க 133 சங்கீதத்தை இருக்குங்க. அந்த முதல் வார்த்தை இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அதுக்கு மேல ஆலயத்தை பற்றின விஷயங்களை பேசி, ஆலயத்தில் ஆண்டவர் 15ஆம் வசனத்திலிருந்து நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆலயத்தில் இருக்கிற ஆலயத்தின் மக்களுக்கு ஆகாரத்தை ஆசீர்வதித்து தருகிறார், ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்குகிறார், ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துகிறார், பரிசுத்தவான்கள் கம்பீரிக்கிறார்கள். அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்கப்படுகிறார், அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்டத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனத்தோடு இந்த வார்த்தை முடிந்ததை தொடர்ந்து தாவீது இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறான். இதோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது நன்மையும் இன்பமும் ஆனது. எல்லாரும் சொல்லுங்க. சகோதரர்கள். சொல்லுங்களேன். சகோதரர்கள். என்ன? ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் சபைக்குள்ள வருகின்ற எல்லாரும் யாரு? சகோதரர்கள், சகோதரிகள். சொல்லுங்க. சகோதரிகள். நல்லா சொல்லுங்க. சகோதரர்கள், சகோதரிகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு உலகத்தில் ஊழியம் செய்யும் போது இயேசுவை சந்திக்க வந்த அவருடைய தாய் மற்றவர்களை பற்றி ஒரு வசனத்தை பாருங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆவது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். கை வைத்து தோத்திரப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசு பேசிட்டு இருக்கிற போது அங்க யார் வந்தா? அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அங்கே வந்திருக்கிறாங்க. அப்ப கூட்டத்துக்குள்ள இருந்த மக்கள் இதை கண்டுபிடித்து, இதை கவனித்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஐயா, உங்க தாயாரும் உங்களுடைய சகோதரரும் உங்களோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள். இயேசு என்ன பண்ணார்? பிரசங்கத்தை விட்டுட்டு, பேசிட்டு இருந்ததை விட்டுட்டு போயிருங்க, பார்த்து வந்துடுறேன் அம்மாவை அப்படின்னு போய் பார்த்தாரா? ஐயோ சொல்லுங்களேன். என்ன பண்ண தெரியுமா? இப்படி சொன்ன அந்த ஆளை பார்த்து சொல்றாரு, என் தாயாரியா, என் சகோதரரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை எங்க நீட்டுறாரா? நம்ம சீசர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரர்கள் இவர்களே. அதனால கூட போறவங்களை மதிக்கூடாது, அம்மா அப்பாவை மதிக்கூடாது அப்படின்னு சொல்லல. இயேசு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, எனக்கு பிரியமாய் வாழுகிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார். நீங்க ஏசா பிள்ளைங்களா? ஏசாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அவர் விருப்பமா வாழ்றீங்களா? அவருடைய வேதத்தின்படி வாழ்றீங்களா? ஆண்டவர் சொல்றபடி வாழ்றீங்களா? நீங்க தாங்க அவருக்கு உறவுக்காரங்க. கை தட்டி தோத்திரம் பண்ணுவாங்க. சகோதரர்கள். சொல்லுங்க. சகோதரர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு 28ஆம் அதிகாரம், இதே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. 28:10. இயேசு சீஷர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள்.
பாருங்க, சில சீஷர்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் என் சகோதரர் கல்லேவுக்கு போகும்படி. சீஷர்கள் இதுவரைக்கும் சொன்னவரு இப்ப யாராக்கிட்டாரு? சகோதரர்கள். சகோதரர்கள் அப்பாவை ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்களும் நானும் இந்த உலகத்துல உங்களுக்கு உறவு இல்லாம இருக்கலாம், இந்த உலகத்துல உங்களுக்கு இருக்கிற உறவு உங்களை வெறுக்கலாம், ஆனா அப்பாவோடைய குடும்பத்துல அப்பாவோட எனக்கும் உங்களுக்கு ஒரு உறவு வருதுங்க. அல்லேலூயா. எங்களை செய்து ஆமே. இதுவரை சீஷர் என்று சொல்லப்பட்டவர்கள் யாரா மாறிட்டான்? சகோதரர்கள். நல்லா சொல்லுங்க, யாருங்க? சகோதரர்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்கள். எபிரேயர் 2ஆவது அதிகாரம் 11-12 வசனங்கள். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய நல்லா பாருங்க, அவர்களை சகோதரர் என்று சொல்ல இயேசு வெட்கப்படாமல் அவருடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் துதித்து பாடுவே. கை வைத்து மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தின் ஊழியத்தில் அங்கே சொல்லப்படுகிறது என்ன? உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து. சகோதரர் பாவி என்று சொல்லப்படல, சகோதரர் சீஷர் என்று சொல்லப்படல, சகோதரர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு உண்டாகிற கணத்தின் அந்த மதிப்பை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஆமென். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 2:22 வசனத்தை பாருங்க. ஒவ்வொரு நிருபத்திலும் இதை பார்க்க முடியும். 1 பேதுரு 1:22 பேதுரு சொல்றாரு பாருங்க, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி இருக்கிறபடியா. நல்லா கவனிங்க. பேதுரு என்ன கொஞ்சம் வேல்யூ கூட்டுறேன். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி. ஒருத்தர் பார்க்கிறோம், தோத்துறேன் சிஸ்டர், தோத்துறேன் பிரதர், தோத்துறேன், ஆனா உள்ள மூச்சு நல்லா படிச்சு நல்லா பேசி அதை பத்தி இந்த ஆளை பாரு, இதுக்கு வேற தோத்துறவரா போடணும் அப்படின்னு வெறும் கையை மட்டும் தோத்திர போட்டு உள்ள 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 ஏதாவது வச்சிருந்தா அதுதான் மாயம் உள்ள சகோதர சிநேகம். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்க? ஊக்கமாய் அன்பு. சொல்லுவேன், மாயமுள்ள சிநேகமும் சபைக்குள்ள இருக்குது, மாயமற்ற சிநேகம் இருக்குது. நீங்க யாரா இருக்கிறீங்க? மாயமுள்ள சிநேகம் பண்றவங்களா இருக்கிறீங்களா? மாயமற்ற சிநேகம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? சகோதரர் 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 ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. சொல்லுங்க சகோதரர். நல்லா சொல்லுங்க, நல்லா உங்களை நினைச்சு சொல்லுங்க. நான் யாரு? அப்பாவின் குடும்பத்துல சகோதரர். எங்க அப்பாவுடைய ஏசப்பாவுக்கு நான் சொந்தக்காரன். அவருடைய அவர் தான் எனக்கு மூத்த சகோதரர். என்னை அவர் இளைய சகோதரன் வச்சிருக்கிறார். நல்ல கை வைத்து நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அது என்னவா? 2-3 வசனத்துல இப்ப நம்ம 2-3 சேர்ந்து வாசிக்க போறோம். அது எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆரோனுடைய 133ஆம் சங்கீதம் 2-3 வசனம். ஆரோனுடைய சிரசினை ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல மெதுவா சேர்ந்து வாசிப்போம். நல்ல தைலத்துக்கும் எம்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். திரும்ப கவனிங்க, நம்ம ஒருமித்து வாசப்படும் போது அது எதுக்கு ஒப்புமையாயிருக்கிறது? அது எதுக்கு அடையாளமாயிருக்கிறது? இங்க 2 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று நல்ல தைலம், இன்னும் ஒன்று பனி. எவ்வளவு சேர்த்து சொல்லுங்க. 2 கையை காமிச்சு சொல்லுங்க. ஒருமித்து வாசம் பண்றது சொல்லுங்க. வாய்க்காது நல்ல தைலத்துக்கும் பனிக்கும் ஒப்பாயுது. மறுபடியும் சொல்லுங்க. நல்ல தைலத்துக்கும் பனிக்கும் ஒப்பாயுது. அங்கதான்
கர்த்தர் என்றென்றைக்கும் என்ன கொடுக்கிறார்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அத ஃபாதர் பாடுவார். அங்குதான் என்ன உண்டு? ஜீவன் உண்டு, அங்குதான் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஜீவன் ஆசீர்வாதம் ஒருமித்து வாசம் பண்றது. எதுக்கு அடையாளம்? நல்ல தைலம், நல்ல தைலம். அடுத்தது பனி. சொல்லுங்க, பனி. இந்த ரெண்டு வார்த்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நல்ல நிமிஷம் உட்காருங்க பக்கம், நல்ல நிமிஷம் உட்காருங்க. கண்ணை முடிச்சு பாருங்க. கண்ணை மூடி தியானம் பண்ணாதீங்க. நல்ல கண்ணை முடிச்சு பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். நல்ல தைலம், பனி. எது? ஒரு சொல்லுங்க, நல்ல தைலம். முதல்ல சொல்லுங்க, நல்ல ஃபைன் ஆயில். நல்ல தைலம், கெட்ட தைலம் அல்ல, சும்மா உப்பு வச்சிருக்கிற தைலம் அல்ல. இயேசுநாதர் மேல அவர் உலகத்தில் ஊழியம் செய்த போது பல சந்தர்ப்பங்களிலே சகோதரிகள் அந்த வெள்ளைகள் பரணியை அந்த தைலத்தை கொண்டு வந்து இயேசுநாதருடைய பாதத்தில் ஊற்றி என்ன செஞ்சான்? பூசினா. சிரசனையில ஊற்றி அவருடைய அடக்கம் பண்றதுக்கு அடையாளம் அதை செய்தார்கள். நல்ல தைலம். சொல்லுங்க, நல்ல தைலம். சத்தமா சொல்லுங்க, நல்ல தைலம். கொஞ்சம் பைபிள் திருப்புவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம். எல்லாரும் கொஞ்சம் பைபிளை திருப்புங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் 2வது புஸ்தகம் யாத்திராகமம் 30வது அதிகாரம் 22 33 வரைக்கும் அந்த பகுதியை குறிச்சு வச்சுக்க. 22 33 வரைக்கும் அந்த நல்ல தைலத்தை பற்றி இங்கே பார்க்கலாம். நீங்கள் நம்ம 23 24 சேர்த்து படிக்கலாமா? மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும் சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும் லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமளத்தலை தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க கடவுது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க. என்னவாது? சுத்தமான அபிஷேக தைலம். விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு அந்த தைலத்தை ப்ரிப்பேர் பண்ணணும். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றார், இதை நீ இப்படித்தான் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும், உண்டு பண்ணு. சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணு. அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க கடவுது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த தைலத்தை கொண்டுதான் அதுக்கு பின்னாடி பாருங்க, அதனாலே அந்த தைலத்தினாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி. சொல்லுங்க எல்லாரும், அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறதெல்லாம் 30 பாருங்க. நல்லா அந்த வார்த்தையை பாருங்க. வெறும் பொருட்கள் மட்டுமல்ல, ஆசாரியனை பற்றியும் சொல்லுது. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. கைகளை வேற்றி ஆலய சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் இந்த அபிஷேக தைலத்தை, இந்த சுத்தமான தைலத்தை என்ன செய்யணும்? பூசணும், தெளிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்களே. அவளை இந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணணும். அவங்க மேல அந்த எல்லா ஆலயத்தின் பொருட்கள் எல்லாம் என்ன இருக்கணும்? அந்த தைலத்துடைய வாசனை இருக்கணும். நல்ல தைலம். பழைய ஏற்பாட்டு சபையில மோசேயை கொண்டு இந்த நல்ல தைலத்தை ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லா இடத்திலும் அதை பயன்படுத்தணும். வெளியிலிருந்து உள்ள வர்ற ஆளு
ஆசாரியன் மேலையும் அங்கே இல்லை எல்லா பொருட்கள் மேலும் இந்த தைலம். சொல்லுங்க தைலம். சத்தமா சொல்லுங்க தைலம். அப்படின்னு சொல்லுங்களேன். 33வது அதிகாரம் 33 வசனத்தை பாருங்க. அதே 30, 33 யாத்திராகமம் 30, 33. இந்த முறையின்படி தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியின் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடி என்னவா இந்த முறையின்படி செய்யாம போனா அவனுக்கு உள்ள என்ன இல்லை, இடம் இல்லை. ஆமே. என்ன ஆகும்? 11வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுமோ 11வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த தைலத்தை பற்றி நான் சொல்லிட்டு வேகமாக போகிறேன். உங்களுக்கு அது என்னன்றது நம்ம பைபிள் சொல்கிறத உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 11வது அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன ஆகும்? 11:9. பாருங்க பாருங்க என்னவா? சாரி, நான் அதை பணியை பற்றி சொல்லணும். இப்போ உங்களுக்கு தைலத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க தைலம். சத்தமாக சொல்லுங்க தைலம். இந்த தைலத்தை பற்றி பணியப்பாடு சொல்கிறத காமிக்கிற நிறைய இடங்கள் இருக்குது. ஆனாலும் நம்ம புதிய ஏற்பாட்டு போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் பைபிள் வாங்க. எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள். எபிரேயர் 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா அந்தப்படியே கிறிஸ்து பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீருடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே. நான் உங்களுக்கு அங்க காமிச்சேன். ஆரோ இந்த தைலத்தினால அவனை அபிஷேகம் பண்ணணும். நீங்க ஒரு ஆசாரியன், அவன் ஆசாரியனா வரணும்னா அவன் தலை மேல இந்த தைலம் என்ன செய்யும்? ஊற்றப்படும். சொல்லுங்க அபிஷேகம். அதுதான் அந்த நாட்களில் அபிஷேகம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இங்கே இந்த ஆரோனை பற்றி சொல்லிட்டு அந்தப்படியே கிறிஸ்து பிரதான ஆசாரியர் ஆகிறதுக்கு தம்மை உயர்த்தவில்லை. அவரை பற்றி சொன்னவரே அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ இயேசு யாரு? அவருக்கு இன்னொரு தைலம் தேவையில்லை. அவர் யாரு? அவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கைத்தட்டினுடைய ஆண்டவருக்கு சோதனை பண்ணி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்லுவாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவரே. அன்னைக்கு மோசே காலத்தில் ஆசாரியனுக்கு தைலம் தேவைப்பட்டது. இயேசுவுக்கு அந்த தைலம் அவசியம் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. என்ன பார்க்கிறோம் அங்க? அந்த வசனத்தை பாருங்க. 133ஆம் சங்கீதத்துல அந்த தைலத்தை பற்றி ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க. அந்த தைலம் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு. சொல்லுங்க சிரசு. தலைமையில கை வைக்க பார்க்கலாம். எங்க அது ஊற்றப்படுது? இங்க பாருங்க. தாவீதை பற்றி அங்கே தாவீத ஆண்டவர் ராஜாவை தெரிந்து கொள்கிறார். அப்போ சவுல ஆண்டவர் புறக்கணிக்கிறார். அப்போ இந்த சவுல் இந்த தாவீது வீட்டுக்கு அனுப்புறாரு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேல் போய் என்ன செய்யறாரு? உன் பிள்ளைகள்லாம் கூட்டு வா, நான் உங்க பிள்ளைகளை ஒருத்தனை அபிஷேகம் பண்ணணும். பேரெல்லாம் சொல்லலை. அப்போ 7 பிள்ளைகள் வந்து நிற்கிறான். இவ்வளவுதான் உன் பிள்ளைகளா அப்படின்னு கேட்டா அப்புறம் தான் சொல்றான். இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான், தூரம் இருக்கிறான், மொட்டத்தில் அவன் வர சொல்லு. அவன் அங்க வரும்போதே ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றார், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவர், இவனை அபிஷேகம் பண்ண. தைல கொண்டு எடுத்து செஞ்ச தெரியுமா? சகோதரர்களுக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதுல இருந்து பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து பசுத்தாவியானவர் தாவீதோடு இருந்தார். ராஜாவா இருந்த சவுலோடு ஆண்டவர் இல்லை, விலகினார். அதுதான் அபிஷேக தைலத்தினுடைய பழைய ஏற்பாட்டு பொருள். புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் வந்ததினாலே, எனக்கும் உங்களுக்கும் அவரோடு இருக்கிற கூட்டுறவினாலே நானும் நீங்களும் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். பாருங்க மறுபடியும் 133ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறது, அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம். ராமே சொல்லுங்களே, நல்ல கை வைத்து ராமே சொல்லுவாங்க. ஆரோ இயேசுவுக்கு ஒப்புமையா
பாடி. இப்ப ட்ரெஸ்ன்றது என்னது? பாடி. பாடி இல்லாம ட்ரெஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே இந்த பாடியில இறங்குகிறது அந்த தைலம், அந்த கார்மெண்ட்ஸ் மேல இறங்குது. அல்லேலூயா. இந்த பாடின்றது தாங்க என்னது? சபை. பாடி. தலைன்றது யாரு? இயேசு. பாடின்றது யாரு? சபை. அல்லேலூயா. அவருடைய சரீரமாகிய சபை என்பது பாடி. இந்த சரீரம் அவருடைய சரீரமாகிய சபை. சிரசு என்பது கிறிஸ்து. பாடி அல்லது கார்மெண்ட்ஸ்குள்ள இருக்கிற இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரம். கையசைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. நல்ல கையசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 28 யாத்திராகமம் 28 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்க. அதோட எபேசியர் 1 அதிகாரம் 22, 23 வசனங்களை நம்ம பார்க்க போறோம். 2 வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். யாத்திராகமம் 28:2 இருக்கும் பொருட்டு என்ன வசனம்? எல்லாரும் சொல்லுங்க. என்ன வஸ்திரம்? வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். ஆசாரியர் எதை உடுத்தணும்? பரிசுத்த வஸ்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தணும். அப்படி இங்க வாங்க, எபேசியர் 1 அதிகாரம் 22, 23 வசனங்களை பாருங்க. எபேசியர், புதிய ஏற்பாட்டுல எபேசியர் 1 அதிகாரம் 22, 23 வசனங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணணும். ஆனால் இந்த சரீரமாகிய அவருடைய சபையாகிய அந்த சரீரமாகிய அந்த சபைக்கு இயேசுவை அதுக்கு தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. அவருடைய முழுமை இயேசுவில் இருந்து பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு கொஞ்சம் கவனிங்க. இந்த தலைக்கும் இந்த சரீரத்துக்கும் இணைப்பு இருக்குதா இல்லையா? சொல்லுங்களேன். இந்த உடம்புல ஒரு பாதிப்பட்டா ஒண்ணுமே அந்த பிரச்சனைகள் சொல்றீங்களா? உடனே கண்ணில் தண்ணி வருது. தலைக்கு உள்ள போய் சுருக்குன்னு மேலே ஏறுது. என்ன செய்யறோம்? கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இந்த சரீரத்தில் எந்த உறுப்புல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா கண்ணில் தண்ணி வருது. வலி மேல இருந்து கீழே வரைக்கும் நமக்குள்ள என்ன செய்யுது? இதுதாங்க சபைன்னா இயேசு அந்த சபைக்கு தலை. நம்மளாம் இருக்கிறோமே, சபைன்றது கட்டடம் இல்லை. நம்மளாம் உட்கார்ந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம தான் சபை. இந்த சபைக்கு இயேசு யாரா இருக்கிறார்? நல்லா கை தட்டி சொல்லுங்களேன். அவர் வரவேற்க நான் பார்க்கலாம். கை தட்டி வரவேற்க பார்க்கலாம். அவர் வரவேற்கலாம். அவர் தான் தலை. அவருடைய அந்த தலைக்குள்ளே நானும் நீங்களும் சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தா. எப்படி அந்த திராட்சை செடியில் அந்த கொடிகள் நிலைத்திருக்கிறதோ அது போல செடியாகிய இயேசுவிலே அந்த கொடிகள் நிலைத்திருப்பது போல தலையாகிய இயேசுவிலே விசுவாசிகள் சரீரமாய் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அறுத்து விடப்படக்கூடாது. அந்த செடியில அந்த கொடியை வெட்டிட்டா அது காஞ்சி போயிடும், அது அடுப்புக்கு போயிடும். ஆனா அது ஒட்டி இருக்கும் போது கனி கொடுக்கும். இயேசுவாகிய தலையாகிய இயேசுவிலே ஒட்டப்பட்டு இருந்தா நானும் நீங்களே யாரா இருப்போம்? அவருடைய சபையின் சரீரத்தின் அங்கமாய் இருப்போம். அந்த திராட்சை செடியிலிருந்து எப்படி கொடிக்கெல்லாம் அந்த ஜீவன் போகுதோ, எப்படியெல்லாம் அதனுடைய முழுமை போகுதோ, அது போகல எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இயேசுவின் ஜீவன் பாய்ந்து போகும். ஜெபம் பண்ணாம, பைபிள் படிக்காம, ஆண்டவருக்கு பிரியமா வாழாம, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னீங்கன்னா நீ சொல்றதுக்கு உனக்கு அருகதையே. நீ கிறிஸ்தவன் தான். ஆண்டவரோடு உனக்கு எனக்கு ஐக்கியம் இருக்கணும். அவர் தான் தலை, நானும் நீயும் சரீரம். ஆமென். புரிந்தவங்க கை தட்டி தோற்றம் கொடுக்க போங்க. எபேசியர்ல சொன்னேன் மாஸ்டர் இல்லையா? சரீரமாகிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஒரு நிமிஷம் ஒரு கை உயர்த்தி சபைக்கு தலையாரு? ஊழியக்காரன் இல்ல, ஊழியக்காரன் வேலைக்காரன். சபைக்கு தலையாரு? ஞானம் நீங்களே யாரு? பாடி. நானும் நீங்களே யாரு? சரீரம். சரி, நான் அடிக்கடி சொல்லுவேன், சரீரத்தில் என்ன இருக்குது? நகமும் இருக்குது, வேண்டாத முடியும் இருக்குது. என்ன செய்யற? அப்பப்போ முடி என்ன செய்ய கட் பண்றோம் நகத்தை. அந்த மாதிரி சில பேர் யாரா இருப்போம்?
பாதியில வடிந்து என்ன செய்துக்கிட்டே போகுது. அதேதான் கிறிஸ்துவும் சபையும் கிறிஸ்துவும் இந்த அபிஷேக தைலத்தினால யாரா இருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். Christ and the church are under anointing of God's fire. வெளிப்படையா என் தலைமையில என்ன ஊத்தல, வெளிப்படையா உங்க மேல என்ன ஊத்தல. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஒப்புக் கொடுத்தோம். அதே நிமித்தம் இயேசுவோடு எனக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு, அவர் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவரோ அதே அபிஷேக தைலத்தை நம்ம மேல என்ன செய்யறார், ஊற்றுறார். அபிஷேகம் பெற்றவங்க கையை அபிஷேகம் ஆண்டவருடைய அபிஷேக தைலத்தை ஆண்டவர் நம்ம மேல ஊற்றுகிறார். பழைய ஏற்பாட்டில் லிட்டரலா இருந்துச்சு, ஆனா புதிய ஏற்பாட்டில் அது அடையாளமாய் பேசப்படுகிறது. எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, ஒருமித்து வாசப்படுகிறது. நல்ல தைலத்துக்கு ஒப்புமையாகிறது. சொல்லுங்க, நல்ல தைலத்துக்கு ஒப்பனை. நல்ல தைலத்தை புரிஞ்சுங்க, வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க. அடுத்தது என்ன, பணி. எல்லாரும் சொல்லுங்க, பணி. ஆண்டவர் பூமியை படைக்கும் போது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க, பணின்ற வார்த்தை முத எங்க வருது? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை டக்குன்னு வாசிங்க. 2:6. மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைந்து, மழை பெய்யல. ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்ச சமயத்துல என்ன வந்துச்சு? முத பனி. எல்லாரும் சொல்லுங்க, பனி. பனி எதுக்கு அடையாளம்? ஐயோ, பனி எதுக்கு அடையாளம்? ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுக்கு அடையாளம். 2 கையை போய் காமிங்களே. ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுக்கு நல்ல தைலமும் பனியும் ஒப்பனையாய் பேசப்படுகிறது. சொல்லுங்க, பனி. வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13, 14 வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் குறிக்கணும், எல்லாரும் வசனத்தை கேட்கணும். யாரும் நீங்க என்ன செய்யக்கூடாது, தியானம் பண்ணிட்டு கூடாது. 16, 13, 14 பாருங்க. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியற்றதையாய். நல்ல பனி செஞ்சல பாருங்க. மேலே விழாது, சில நேரத்தில் நடந்த வண்டியெல்லாம் நடக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டியா, சில நேரத்தில் விடும். பனி, நல்ல பனி. நம்ம ஊரில் பனிலாம் ரொம்ப கம்மியாக காக்கிறதுக்கு தோற்றம் நல்ல கிளைமேட்டை கொடுத்துருக்குறாரு. ஆனால் மலை பிரதேசங்களில் பனியுடைய தாக்கம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சாயங்காலத்தில் என்ன கொடுத்தாலும் காடைகள். எல்லாரும் சொல்லுங்க, காடை கௌதாரி எல்லாம் இஸ்ரவேலுக்கு சாப்பிட்டுருக்காங்க. காடை சாயங்காலத்திலே காடைகள், விடிய காலத்துல பாளையத்தை சுற்றி என்ன இருந்துச்சு? அவங்க இருந்த வீட்டை சுற்றி பனி இருந்தது. அப்ப அந்த பனி நீங்கின பின், எல்லாரும் சொல்லுங்க, பனி நீங்கின பின் வனாந்தரத்தின் மீது உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் நிறைவே கிடந்தது. பாருங்க, அது பேர் தான் என்னது? மன்னா. டெய்லி காலையில போய் அதை பொறுக்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு செய்யலாம், நேரம் இல்லை. அப்ப ஆண்டவர் தான் அவங்களுக்கு அந்த மன்னாவை கொடுத்தார். அது எதோட சேருது? பனியோட சேருகிறது. கைகளை சேர்த்து தோத்திரம் பண்ணுவோம். அன்பானவர்களே, இந்த வேதமாகிய அந்த மன்னாவை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதிகாலையில ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது பனி இருக்கலாம், கவலை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். ஆனா அந்த பனியை நீக்க பண்ணுகிற அந்த மன்னாவை கர்த்தர் அதிகாலையிலே தமது பிள்ளைகளுக்கு தருவார். கை வைத்து ஆண்டவரை மகிமை கொடுக்கலாமா? எல்லாரும் கைகளை அசைத்து நீங்க அதை என்னாகும் 11:9 குறிச்சிங்க. என்னாகும் 11:9. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 20வது வசனம் டக்குன்னு வாசிங்க. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் விரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. கர்த்தருடைய ஞானத்தினாலே பனி பொழிகிறது. எவ்வளவு கை வைத்து சொல்ல பார்க்கலாம். கர்த்தருடைய ஞானத்தினால. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய. ஏதோ பனி பெய்யுது, ஏதோ பனி பெய்யுது. இல்லை, அவருடைய ஞானத்தினாலே
பணியை இந்த பூமி என்ன செய்து பொழிகிறது. சொல்லுங்க பணியை. 19 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 19:12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் எச்சிப்புக்கு சமானம், அவருடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல். ராஜா கோபப்பட்டான்னா அது எப்படி இருக்கும்? சிங்கம் கெச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவருடைய தயை புல்லின் மேல் பெய்கிற பனி போல. ராஜா அன்பா தயவா பேசினா எப்படி இருக்கும்? பனி போல. நல்லா கை வைத்து சொல்லுங்க பனி போல. நல்லா கையை சேர்த்து சொல்லுங்க பனி போல. மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். மீகா 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். மீகா 5:7. இருப்பார்கள். ஜனங்களை அவருடைய ஜனங்களை பற்றி பைபிள் சொல்லுது. பனியை போல ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருப்பார்கள். கை உயர்த்தி ஒருமித்து வாசப்படும் போது அது நல்ல தைலத்துக்கும் பனிக்கும் ஒப்பாக இருக்கிறது. சொல்லுங்க நல்ல தைலத்துக்கும் பனிக்கும். நல்லா கவனிங்க. தைலம் என்று சொல்லும் போது, நல்ல தைலம் என்று சொல்லும் போது அது பரிசுத்தாவியின் அபிஷேகம். பனின்னு சொல்லும் போது அதுதான் கிருபை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஒரு வசனம் ஞாபகம் இருக்குதா? புலம்பல் 3:22-23 அடிக்கடி சொல்லுவேன். நிர்மூலமாக இருக்கிறது கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு அவைகள் காலைதோறும் புதியவைகள். எப்படி அந்த பனி நேரத்தில் காலைதோறும் அந்த மண்ணா கிடைக்குதோ அது போல காலைதோறும். எத்தனை மணிக்கு எந்திக்கிறீங்க? டெய்லி எத்தனை மணிக்கு எந்திக்கிறீங்க? நீங்க தான் கேட்கணும். சீக்கிரம் ஏஞ்சி ஆண்டவரை தேடிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். கிருபை தான் பனிக்கு பனியில கிடைக்கிற அப்பத்துக்கு மன்னாவுக்கு ஒப்புமையாய் பேசப்படுகிறது கிருபை. எல்லாரும் சொல்லுங்க கிருபை. அப்போ இந்த நல்ல தைலமாகிய இந்த நல்ல தைலத்துக்கு பரிசுத்தாவின் அபிஷேகமும் அந்த பனியில கிடைக்கிற அந்த அப்பத்துக்கு பேரு. அது எதனால கிடைக்குது? கிருபையினாலும் நமக்கு என்ன செய்யுது? இந்த ஒற்றுமை உண்டாகுது. ஒற்றுமை வேணுமா? அபிஷேகம் வேணும். கிருபை வேணும். மற்றவங்களை மன்னிக்கணுமா? மற்றவங்களோட ஒற்றுமையா இருக்கணுமா? என்ன வேணும்? ரெண்டு வேலை வைக்க சொல்லுங்க. என்ன வேணும்? பரிசுத்தாவின் அபிஷேகம். கிருபை. சொல்லுங்க கிருபை. கிருபை நம்ம மேல பொழியணும். அதுக்கு நம்ம காத்திருக்கணும். அதோட பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தா எனக்குள்ள உங்களுக்குள்ள யார் மேல என்ன இருக்காது? வெறுப்பு இருக்காது. ஒற்றுமையா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க. கை வைக்க சொல்லுங்க. ஒற்றுமையா இருக்கும். பக்கத்தில் எதுக்கு பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம். சொல்லுங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் கூட என்னது? கிருபை இருந்தால் என்னால் உங்களோட ஒற்றுமையாக இருக்க முடியும். சொல்லுங்க ஒற்றுமையாக இருக்க முடியும். சத்தமாக சொல்லுங்க ஒற்றுமையாக இருக்க முடியும். ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நல்ல தைலம் பனி, இது ரெண்டையும் நமக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கையை சேர்த்து ஆண்டவர் தோன்றப்படலாம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கதான் என்ன இருக்குது? ஜீவன். அங்கே கர்த்தர் என்றைக்கும் எங்க ஒருவனமுள்ள இடத்துல, அபிஷேகம் இருக்கிற இடத்துல, கிருபை இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமும் ஜீவன். ஞாபகம் இருக்குதா? 133 சங்கீதம் 3 வசனத்துல அங்க என்ன வேணும் வாசிக்கிறோம்? அங்கே எப்படி செய்யல? சத்தமா சொல்லுங்க. அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நல்லா பாருங்க. நீங்க எத்தனையோ ஆசீர்வாதத்தை கேட்கலாம். ஆனா முதல்ல நீங்க ஒருமனப்பட பாருங்க. ஆசீர்வாதம் தானா வந்து சேரும். யார் மேலேயும் வெறுப்பு இல்லாம சபையாக சரீரத்துக்குள்ள எல்லாரோட இணைந்து பாருங்க. ஆசீர்வாதம் தானா வரும். நீங்க கேட்க வேண்டியது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க ஆசீர்வாதம். முத ஆண்டவர் படைத்த மக்களை ஆசீர்வதிச்சார்ல. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனம். டக்கு வாசிக்க போறோம். இன்னும் ஒரு 3 நிமிஷம். 1:28. பின்பு தேவன் ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுக்குள்ள
என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கைவேற்றி மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி மனுஷனை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கைத்தட்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 28:8 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. எல்லாரும் கை வைத்து பெற்றுக்கொண்டு ரிசீவ் பண்ணுவோம். சொல்லுங்க, என் களஞ்சியம், என் வீட்டில் இருக்கிற எனக்கு இருக்கிற என் களஞ்சியம், நான் செய்யற எல்லா வேலையிலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பா. நான் இருக்கிற தேசத்தில் என்னை ஆசீர்வதிப்பா. நல்ல கையை செஞ்சு வாய் தந்து சொல்லுங்க. அல்லேலூயா. தரித்திரம் மாறுதியா? ஆமென். கடன் மாறுது. உன் வீட்டுல அப்பச்சட்டி காலியா காட்சி போயிருந்ததுலாம் மாறுது. நீ செழிப்பா மாறுது. நல்ல கையை வைத்து கையை செஞ்சு தோத்திரம் பண்ணி இந்த ஆசீர்வாதங்களை வாய் தந்து சொல்லுங்க. சங்கீதம் 24:4-5 வசனங்களை பாருங்க. சங்கீதம் 24:4-5 கைகளை சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவர் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். கைவேற்றி கர்த்தரால் ஆசீர்வாதம். யாரு? கையிலே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாம இப்படிப்பட்டவனை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதம். சொல்லுங்க ஆசீர்வாதம். ஞானி சொல்லுவான், சாலமோன் ஞானி. நீதிபதிகள் 10:22 தெரியும். 10:22 நீதிபதிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட காணோம். ஐயோ இல்லையே பத்தலையே கேட்காத. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மேல இருந்தா ஐஸ்வர்யம் தானா வந்து சேரும். அவருக்கு பேரு ஐஸ்வர்ய சாமன். நல்ல கைவிட்டு சொல்லுங்க, ஐஸ்வர்ய சாம்பன். நல்ல கைவேற்றி அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதற்கு ஜீவ மார்க்கம், ஜீவன். ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? ஆசீர்வாதம், ஜீவன். யோவான் 3:16 தெரியல? சொல்லுங்க, யோவான் 3:16 தெய்வம் தம்முடைய நித்திய ஜீவனை அடையபடி அவரை தந்தருடைய இவ்வளவோ ஆமென் சொல்லுங்களேன். ஜீவன், நித்திய ஜீவன் தரப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற உங்களுக்கு நித்திய ஜீவன்ல ஆண்டவர் உங்களுக்கு தொடர்பு உண்டாக்குகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 16:11 பாருங்க. சங்கீதம் 16:11 சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே. சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மார்க்கம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன ஜீவ மார்க்கம். இந்த ஜீவ மார்க்கத்தில் என்ன உண்டு? பரிபூர்ண ஆனந்தம், நித்திய கை வைத்து எல்லாரும் இப்படி முழங்கால் போடுறது பார்க்கலாம். இப்படி பக்கத்தில் முழங்கால் போடுறது பார்க்கலாம். முழங்கால் போட முடியாதவங்க கொஞ்சம் எல்லாரும் உற்சாகத்தோட கத்தோடைய சமூகத்தில் காணப்படும். அடுத்த 10 நிமிஷத்தில் கத்தோடைய பந்தியை முடிச்சு தனியாக ஜோம் பண்ணுறது யாரும் எதிர்பார்க்காதீங்க. இந்த நாளில் ஞானஸ்நானம் இருக்குது. அதனால் சகோதர சகோதரிகள் எங்களை மன்னிச்சிங்க. யாரும் முன்ன வர வேண்டாம். ஆராதனை முடிச்ச உடனே இந்த ஞானஸ்நான தொட்டியால் போக போகிறோம். இந்த சகோதரனும் மகளும் ஞானஸ்நானத்துக்கு போகிறாங்க. அதை முதல்ல முட்டி போடுறது பார்க்கலாம். இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு கத்தோடைய பந்தி அடுத்த ஆராதனை கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் இருந்து வாங்கிட்டு போக அன்பாக கேட்குறேன். முழங்கால் போடுறது பார்க்கலாம். முழங்கால் போடுங்களே. சகோதரர்கள், ஒரு நித்து ஆசைப்படுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் ஊற்றப்பட்டு தாடியிலே வடிகிறது, அங்கிகளின் மேலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏறுமோன் மேலும் ஆமென். அந்த சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது.
அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நல்ல தைவம்னா என்ன, பணினா என்னன்னு நம்ம பார்த்தோம். அவை இதெல்லாம் என்ன காமிக்குது? ஒருமித்து வாசப்படுவதற்கு அடையாளம். அசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவப்பிள்ளையே, அசுத்தாவின் அபிஷேகத்தில் இன்னும் பெறாமல் இருந்தால் உன்னால் இன்னும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அபிஷேகத்தை கேளு. அவன் மற்றவர்களோட ஒற்றுமையாக இருக்க பழகு. வாஞ்சி அந்த தாகத்தோட கேளு. ரெண்டாவது பனி 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 நீங்கினா அங்கே அப்பம் தெரியும். பனி நீங்கினா அதிகால பனிக்கு முன்னாடி சூரியன் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நீ போய் முட்டி போட்டு ஒரு 15 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமாவது ஜெபிக்கிறதுனா கிறிஸ்தவனா நீ எல்லாம் ஆண்டவருக்கு சொல்லாத. 8 மணி வரைக்கும் சூரியன் முளைக்க வரைக்கும் தூங்குறியே, நீ எல்லாம் கிறிஸ்தவனா? தேவப்பிள்ளையை எச்சரிக்கிறேன். வேலைக்கு என்ன ஓடுற, 4 மணிக்கெல்லாம் ஓடுற, ஆனா ஜெபத்துக்குன்னா இப்ப நீ எதிர்க்கிறது சோதனை பண்ணுற சோதனையா இருக்காது. ஆண்டு சொல்றது காலையில எழுப்பி ஒரு அரை மணி நேரமாவது முட்டியை போட்டு கையில பைபிளை எழுதி ஜெபம் பண்ணுறதா எப்படி உனக்கு அப்பா கிடைக்கும்? எப்படி உனக்கு மண்ணா கிடைக்கும்? எப்படி உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் ஆண்டவரால் கொடுக்க முடியும்? நீங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க. எல்லாம் கண்ண மூடி நிதியில ஒரு கையை வச்சு ஒரு கையை உயர்த்தி ஒரு கையை உயர்த்தி சகோதரர்கள் ஒருவருக்கு ஆசீர்வாதம் நன்மையும் இன்பமும் ஆனது. ஒருமித்து வாசப்படுவது நல்ல தைரியத்துக்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே தான் ஒருமித்து வாசப்படுற இடத்துல தான் ஆசீர்வாதம் ஜீவனம் அவர்களை கட்டளையிடப்படுகிறது. எந்த குறிப்பிடையும் தேட வேண்டாங்க. சின்சியராக நானும் இந்த நல்ல தைரியத்துக்கு ஒப்புமையான பசுத்தாவின் அபிஷேகத்தையும் அந்த பணிக்கு ஒப்படையான அந்த பணிக்கு ஒப்படையான அந்த நல்ல மண்ணாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நானும் நீங்களும் இருந்தால் அதுதான் ஒருமித்து வாசப்படுகிறது. அப்படி ஒருமித்து வாசப்படுகிறது நன்மையும் இன்பமுமாக. நன்மை இந்த மாசோட கத்தர் ஆசீர்வதிக்க போகிறேன். சமுதாயத்தில் என்ன நடக்க போகுது தெரியாது. என்ன வரப்போகுது, குழந்தை வரப்போதா, வாப்பல் வரப்போதா, அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் ஜெபம் பண்ணுவோம். உங்களை அதை தாக்காது, உங்க மேல அது வராது. ஆண்டவர் உங்களை சுற்றிலும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளை எழுதுகிறார். இல்லை மக்கள் பட்ட பேசுங்க, மனத்திலிருந்து பேசுங்க. ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே, நன்மையும் இன்பமுமான இந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே. அதில் மனதில் ஆண்டுகள் ஒரு செகண்ட் மாத்திரம் கொடுக்குறேன். மாய்த்திறந்து கேட்டு ஜோம் பண்ணி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, என்னால் ஒருமித்து வாசம் பண்ண முடியலையே, என்னால் மற்றவரோட இணைய முடியலையே, என் குறைய எனக்கு மன்னித்து ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. வேற சபைக்கு போறவங்களா இருக்கலாம், அவங்ககிட்ட நீங்க சண்டை போடக்கூடாதுங்க. சபைன்றது பூமியில இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. யார் மேலேயும் வறுமை இருக்கக்கூடாது, யார் மேலேயும் கோபம் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் கோபாதாம இருக்கக்கூடாது. அந்த சுகத்தில் கேளுங்க, ஆண்டவரே ஆசீர்வதியும், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கிறத பொறுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் இந்த மாதத்துல ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். சொந்த போகிறதற்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க.